சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல காடை முட்டை தொக்கு எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைஸ் கிச்சன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 12 காடை முட்டைகளை எடுத்து வச்சிருக்கோம். இந்த காடை முட்டைகளை நம்ம யூஸ் பண்றதுனால சுகர் லெவல் கம்மியா இருக்கும், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், கேன்சர் அண்ட் அல்சருக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம கோழி முட்டையை அவிக்கிற மாதிரி இந்த முட்டைகளை நம்ம 10 நிமிஷம் அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் முட்டை வேகட்டும். அடுத்து ஒரு கிராம்பு, பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாமே மிதமான சூட்ல வறுத்து வச்சிருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். காடை முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம கீறி வச்சுக்கலாம். மசாலா உள்ள இறங்குறதுக்காக 4 பக்கமும் நம்ம கீறிக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. செஞ்சு வச்சிருக்க மசாலால நம்ம இந்த முட்டையை சேர்க்க போறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டா ஃப்ரை பண்ணா போதும். மசாலா லைட்டா உள்ள இறங்கினா மட்டும் போதும். 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயமா நீல நீளமா கட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக தக்காளி நீங்கள் கட் பண்ணி போடுறதை விட அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி வற்றி திக்காயிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து ஸ்மெல் நல்லா வந்திருக்கு. நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டே இருங்க. மசாலா நல்லா இறங்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. முட்டை கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சுவையான காடை முட்டை தொக்கு ரெடி. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டான டிஷ் கூட குழந்தைங்களுக்கு